ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். 2-3 பேர்த்துக்கிட்ட பேசினேன். அப்போ குமுலேட்டிவாக சில விஷயங்கள்லாம் பேசுவோம்ல, அதில் ஒரு 2-3 டைம் நம்ம காதில் சில விஷயங்கள் விழுகும். சரி, அதை நம்ம பாட்காஸ்ட்டில் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி, அதை தான் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் உங்ககிட்ட சும்மா நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி அவ்வளோதான் இருக்கும் இந்த பாட்காஸ்ட் சேனல். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், இதான் டோன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டிங்கு டிங் 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 சாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே இந்த வேர்டிங்ஸ்லாம் போட்டு அந்தளவுக்குலாம் இருக்காது. சும்மா கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் போக போக இந்த கான்டென்ட் வைஸாகவும் இல்லை எடிட்டிங் வைஸாகவும் அது ப்ரிசைஸ்டாக நடக்கும். சரி, எனிதிங் வாட் எவர் மேபி. ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் எந்த விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு அந்த மெயினாக சொன்னேன் அப்படின்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன், தீஸ் மென் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்பு விட்றது என்ன, ஹார்ட் விட்றது என்ன, ஃபயர் விட்றது என்ன, ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே நார்மலாகவே பொண்ணுங்க ஆடியன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகம், மென்னை விட விமன் ஆடியன்ஸ் வந்து அதிகம். என்னோடய சேனலுக்கு இருக்கிறது ஒரு 7000 சப்ஸ்கிரைபர்ஸு. அதில் வகுந்தெடுத்தோம்னா ஒரு 1000 பேர் பாட்டு, அதை வகுந்தெடுத்தோம்னா ஒரு 3000 பேர் சும்மா ஏதோ பொழுதுபோக்கு பண்ணியிருப்பாங்க. அதில் வகுந்தெடுத்தோம்னா 2000 பேர் தெரியாமல் கைப்பட்டு அமைக்கியிருப்பாங்க. இதில் இவருக்கு பெண்கள் ரேஷியோ தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்கேன், அது இல்லாமல் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குல்ல. ஸோ ஓவராலாக குமுலேட்டிவாக கொஞ்சம் கேர்ள்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதை நான் ஹம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேர்ள்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் நான் பேச முடியும். இல்லை கேர்ள்ஸ் இந்த தீஸ் மென் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கேன். அந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் கீழே ஹார்ட் விடுவீங்க, ஃபயர் விடுவீங்க. உங்களை மாதிரி ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அட் த சேம் டைம் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள பற்றின ஒரு கருத்து நம்ம எங்கேயாச்சும் சொல்கிறோம் இல்லை சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற நம்மளை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது பேசிக்கு தான். அதை நம்ம தான் இண்டிவிஜுவலாக அதை ஓவர் கம் பண்ணணும். அது பி இட் மென் ஆர் விமன். பட் இங்கே நிறைய பேர் விமன் இருக்கிறனால இப்போ தீஸ் மென்ஸ் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமனுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாகாக உங்களோட மேன் கண்ணுக்கு டே டு டே லைஃப்பில் அவங்க உங்களை அப்சர்வ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக ரெட் ஃப்ளாகாக மாறுறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆஸ் அ மேனாக எனக்கும் தெரியும். அண்ட் நான் கேட்கக்கூடிய ஸ்டோரிஸ், நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வச்சு நான் அப்சர்வ் பண்ணது, நான் புரிஞ்சுக்கிட்டது, என்னோடய புரிதல் என்ன, இதெல்லாம் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணுறது அந்த பாட்காஸ்ட் சேனலே. ஸோ அதனால் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் மெஜாரிட்டியாக இப்போது ரீசன்ட் டேஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் டைம் போக போக அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறலாம். அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் ஓவர் நடக்கலாம். ஏன்னா இப்போயே ஒரு டேர்ன் ஓவர் நடக்குது. நம்ம இந்த நார்மல் மீம்ஸ்லேயும் சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம என்னது சொசைட்டியோட தாட்ஸ் தான் அது பிரதிபலிக்கும். ஸோ இப்போயே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பசங்களை வச்சுருந்த அம்மா அப்பாலாம் ரொம்ப முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாங்க, என்னமோ பெற்றுட்டாங்களாம் பையனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே உள்ட்டா, இன்றைக்கி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு சொசைட்டியாக இருக்கிறது சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போலாம் நீங்களே கண்டிப்பாக இந்த மாதிரி இது ரிலேட்டடான மீம்ஸோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்களும் பார்ப்பீங்க. இல்லை அங்கங்கே உங்களோட ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசும்போது கேட்டிருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து பேசும்போது, உங்கள் சொந்தக்காரங்க கூட உட்காந்து நார்மலாக என்னைக்காச்சும் நீங்கள் அரட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நார்மலாக கேட்கக்கூடிய விஷயமாக தான் மாறுது. ஸோ ஓவராலாகவே சொசைட்டியில் அந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறனால அது அப்ரப்டாக கொஞ்சம் வெளியே தெரியறனால தான் இந்த ஒரு டாக்ஸ்லாம் வருது இல்லையா. இன்றைக்கி மெயினாக யதார்த்தமாக நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்த்துருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசும்போதும் இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஸ்டோரிஸாக கூட இருக்கலாம். அது மூலமாகவே நீங்கள் சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பசங்களை பெற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பரிதாபக்குரிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அதுலேயும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அவங்க ரொம்ப டாக்ஸிக் பேரண்ட்டாக இருக்காங்க. இது வந்து பசங்களுக்கும் பொருந்தும். பட் மெயினாக இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறனால, இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நான் எடுத்துருக்கறனால பொதுவாக போக வேண்டாம். மென்னுக்கும் இப்படி இருப்பாங்க, ஸோ மென்னும் இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு அந்த தீஸ் மென் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் போட்ட பாட்காஸ்ட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென் அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக்காக மென் அப்படிங்கிற அதை பற்றி தான் பேசினேன். ஸோ இதில் வந்து இஃப் அ விமன் டஸ் திஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக அது ஒரு ரெட் ஃப்ளாகாக அவனோட மேனுக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறனால பர்டிகுலராக விமன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ என்னை வந்து நீங்கள் என்ன எப்படி சொல்லணும், விமன் அப்படியே இல்லை, நாங்களாம் அப்படி, நீங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி இது
எங்கேயோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக இது இன்னும் பெரிய டாக்காக மாறும். இன்னும் போக போக அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நிறையா பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வரும். கரெக்டு தான், நம்ம பொண்ணு லைஃபுக்கு நம்மளே சூனியம் வைக்கிறோம் அப்படின்ட்டு. என்ன பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் வரும், நம்ம பொண்ணு லைஃபுக்கு நம்மளே சூனியம் வைக்கிறோமா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக கான்டென்ட்டே அதுதான். அது என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கான்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு டிஸ்க்ளைமர். என்னோடய தாட் இது தான், நான் இவ்வளோ தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எந்த பர்டிகுலர் ஜெண்டர் அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் பயாஸ்டாக நான் பேசணுங்கிறக்காக இதை நான் பேசலை. நான் எப்படி ஒரு பாட்காஸ்ட்டில் மென்னு இப்படி இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஆஸ் அ மென்னாக ஹீஸ் எ ரெட் ஃப்ளாக் தான் அப்படின்ட்டு சொல்ல முடியுதோ அது மாதிரி ஒரு விமன் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு காமெடியாக ஒரு மீம் பார்த்தேன். இப்போ சும்மா காமெடியாக ஒரு மீம் பார்த்தேன். இப்போ விமன் டிமாண்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹஸ்பண்ட் சைடு, சொந்த வீடு இருந்தால் தான் கட்டிப்பேன், ஹைட்டாக இருந்தால் தான் நான் கட்டிப்பேன், ஸோ இப்படி இருந்தால் தான் கட்டிப்பேன், இவ்வளோ சம்பளம் வாங்க தான் கட்டிப்பேன் அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து பூமாலைகள் எடுத்துகிட்டு வரதும் சிங்கப்பெண்ணின் ஸ்டேட்டஸ் போட்டு பின்னாடி ஃபயர் விடுறதும். அதே ஒரு மென் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அவனை மிஸ்ஆகனிஸ்ட்னு சொல்கிறதும், அவனை ஈகோஸ்ட்டுக்கு சொல்கிறதும், அவனை மேல் சாமினிஸ்ட்னு சொல்கிறதும், அவனை போட்டு துவம்சம் பண்ணினானுங்க. ஒரு மென்னுக்கு இன்னும் நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். டேக் மை வேர்ட், இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் எந்த மென்னுக்குமே ஒப்பீனியனே இல்லாமல் போகுது பாருங்களேன். நோ மென் இஸ் கோனா ஓப்பன் தியர் மவுத், நோ மென் இஸ் கோனா சேவ் ஒப்பீனியன். அவனுக்கு ஒப்பீனியன் சொன்னால் தானே நீங்கள் போட்டு அவனை அடிப்பீங்க? சொல்லவே மாட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து கடைசியில் அவன் ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவனோட பர்சனாக இருக்க போகுது. பட் அவனோட பர்சனும் நீ என்ன இப்படி இருக்க, நீ மட்டும்தான் இப்படி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சனும் அவனை ஒரு கட்டத்தில் மேலே போட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் அங்கேயும் வாயை மூடிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பான், சண்டை போட்டு பார்ப்பான், கத்தி பார்ப்பான். அதெல்லாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டம் தானே. அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், இல்லை அந்த பர்சன் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணல அப்படின்னா சண்டையே வராதே. சரி ரைட்டு, நீ எப்படியோ போ, எங்கேயோ போ, என்னமோ பண்ணு, என்னத்தையோ போட்டுக்கிட்டு திரி, எங்கேயோ சுற்றி எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வா போ, நீ என்ன அது வந்து அது ஸ்பெஷல் பர்சன்னா என்ன? ஸ்பெஷல் பர்சனை தாண்டி நமக்கான பர்சன்ஸ் அப்படின்னாலே சில சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருந்தால் தானே அது நமக்கான பர்சன்ஸ். ஏன்னா நம்ம பர்சன்ஸை தாண்டி மற்ற பர்சன்ஸ் கிட்ட நமக்கு இது எதுவுமே வராது, இது எதுவுமே தோணாது. இது நீங்கள் வந்து யார்கிட்ட ஸ்ட்ராங்காக கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம டாபிக் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். பட் இதை மட்டும் சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துடுறேன். இது நீங்கள் யார்கிட்ட ஸ்ட்ராங்காக கவனிக்கலாம் அப்படின்னா மென் கிட்ட கவனிக்கலாம். மென் பீயிங் அ ஃப்ரெண்டு, அவனை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே இருக்க மாட்டான். ஒரு விமனுக்கு ஒரு பையன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடச்சிட்டான் அப்படின்னா இப்படியும் ஒரு பையனா, பசங்களால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு தோணும். அதே பையனை பாய் ஃப்ரெண்டாக மட்டும் மாற்றி பாருங்கள், வெறுத்துருவீங்க, வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. டேக் மை வேர்ட். என்னடா இப்படி இருந்தால் என்கிட்ட மட்டும் இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா இது பேசிக் மென் சைக்காலஜி. மென்னுக்கு எனக்கு தெரில இதில் ஸ்டடீஸ் ஏதாச்சும் இருக்கான்ட்டு நான் அப்சர்வ் பண்ணது, நான் ஒரு மென்னாக யோசிச்சு பார்க்கும்போது இது பேசிக் மென் சைக்காலஜி தான் எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு மென் அது அவனோட பர்சன் அந்த ஒரு சர்க்கிள்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் எங்கேயும் போய் எங்கள் அக்கறையும் கொட்டிக்கிட்டு அவன் அக்கறை கொட்டிக்கிட்டு இல்லை அதுக்கு ஏதாச்சும் எஃபர்ட் போட்டுக்கிட்டு பெருசாக அந்த மாதிரி நான் சொல்கிறது மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அதில் ஏதாச்சும் இப்போ அக்கறை இப்போ எப்படி சொல்கிறது, அதுலேயும் சில பேர் இருப்பாங்க ஓவர் அக்கறை காமிச்சிக்கிட்டு ஓவராக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் இப்போ என்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டே இருக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணுறக்கு மாதிரியே சில மென்னும் இருக்கானுங்க, சில பசங்களும் இருக்கானுங்க. அவனுங்களாம் தான் மிஸ்லீட் பண்ணிடுது இந்த பொண்ணுங்களை. இந்த மாதிரி தங்கமான ஒரு பையனை வச்சுக்கிட்டு நானும் தான் லவ் பண்ணுறேன்னு தருதலை, எதுக்கு எடுத்தாலும் கத்துது, கோவப்படுது, திட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க அங்கே நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, மிஸ்லீட் ஆகிடுறாங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டே நாளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக மாறுற அந்த சூழ்நிலை வரும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் ஆகும்போது அவனோட பர்சன் கிட்ட அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ a men can be a different person when he is a best friend. A men can be a completely different person when he thinks you are his person. எங்கெங்கேயோ போயிட்டோம் பார்த்துங்க, இதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். சரி, இப்போ நான் மெயினாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணிங்கன்னா இது ரெட் ஃப்ளாகாக தெரியும் அப்படின்னா எந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்னா, பொண்ணுங்க இன்றைக்கி முக்கால்வாசி அவங்களோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப்பை உங்கள் அம்மாவோட பிடியில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறது இட் வில் மிஸ்லீட் யூ. அவ்வளோதான், இதுதான். இப்போ எப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு பேரண்டிங்கோட கோர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். பேரண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், ஒரு பேரண்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதை புரிஞ்சாதான் நம்ம பேரண்ட் நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். இல்லாட்டி நம்மளுக்கு என்ன ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா அவங்க நம்ம பேரண்ட் அம்மா அப்பா நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, அதை தாண்டி நம்மளுக்கு வேறு எங்கேயுமே போகாது.
அதை தாண்டி எக்ஸப்ஷனல் கேஸில் இருக்குது. அதில் சில டாக்ஸிக் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க டாக்ஸிக் பேரண்ட்டுன்னு பசங்களே உணர்கிற அளவுக்கு டாக்ஸிக் பேரண்ட்டாக இருக்காங்க. சில பேர் அன்பால் டாக்ஸிக் பேரண்ட்டாக இருக்காங்க. அந்த பசங்களால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறையா சுச்சுவேஷன்ஸ், நிறையா கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஓவராலாக. ஸோ பேரண்ட் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 1000 ஃபிலாசபிஸ் பேசலாம். 1000 அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன ஓகே, இப்போது ஒரு நபர் இருக்கார், ஒரு பேரண்ட், ஓகேவா, ஒரு அப்பா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு ஃபிலாசபி பேசுகிறாங்க. பிறந்தா சாக தான் போகிறோம், அதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம்னு இல்லை, இப்போ இந்த லிக்கர் குடிக்கிறது, ஓகேவா, இந்த மாதிரிலாம் இந்த ஒரு ஃபிலாசபியை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு மேன் இருக்கார், பேசுகிறார். இதில் என்னடா தப்பு இருக்குது, இப்படி தாண்டா நான் இதில் இப்போ என்ன, இப்போது அவன் ஒரு பழக்கமும் இல்லாமல் 60 வயசில் தவறினவங்களும் இருக்காங்க. எல்லா பழக்கமும் வச்சுக்கிட்டு 80 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கவங்களும் இருக்காங்க. இல்லை எல்லா பழக்கமும் இருக்கிறனால மேக்ஸிமம் குமுலேட்டிவாக பார்த்தா சீக்கிரமாக போகிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் இதை பொறுத்து. ஸோ எனக்கு இது வேணும்னு தோணுது. என்கிட்ட வந்து இதெல்லாம் கெட்ட பழக்கம், இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண என்கிட்ட சொல்லாது. ஐ ஹாவ் அ கிளாரிட்டி இன் வாட் ஐம் டூயிங் அப்படின்ட்டு ஒரு மேன் சொல்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். when that particular man he becomes a parent, he will never advise his son to take liquor. நாளைக்கு இப்போது நிறையா வீட்டில் வந்து அப்பா பசங்களாம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற அளவுக்கு சோஷியலைஸ்டாக இருக்குது. நான் 2-3 கதைகள் இல்லை, நிறையா கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு வீட்லேயே அந்த மாதிரி தான். அதுவுமே அந்த அப்பா அந்த பழக்கத்துக்கு நீ இப்படி பண்ணுன்ட்டு சொல்லியிருக்க மாட்டார். அந்த பையன் அந்த தருதலை இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சரி வேறு வழி இல்லை, வெளியே போயிட்டு மொடா குடிக்கிறதுக்கு நம்ம கூடிய 2 கட்டிங்க போட்டு இவனை படுக்க வச்சுருவோம் இவனை அப்படின்ட்டு நினச்சாரோ என்னமோ அந்த அப்பா. ஸோ அந்த பேரண்ட்டோட கோர் அதுதான். வெளியே அவங்கள நார்மல்னு நினைக்கிற சில விஷயங்கள் கூட அவங்களோட பையன் அப்படின்னு வரும்போது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுக்கிற மாதிரி அதை பாதுகாக்கிறங்கிற பேரில் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் அந்த குட்டி குஞ்சுகளுக்கே காக்கா குஞ்சுக்கு அது அந்த குட்டீஸுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 காக்கா இருக்குது, அம்மா காக்கா அப்பா காக்கா. அதுங்களுக்கு ஒரு 3 குட்டி இருக்குது, குட்டி குஞ்சு இருக்குது, ஓகேவா. அதில் அந்த 3 இவங்களையும் நான் ரொம்ப பார்த்துக்கிறேன், தே ஷுட் பி இன் மை ஹேண்ட், அப்போ தான் நான் ரொம்ப ப்ரொடெக்டிவ் நேச்சராக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் இறக வச்சு மறைச்சே வளர்த்துருச்சு அப்படின்னா அந்த காக்கா குஞ்சுகளுக்கு சூரிய வெளிச்சம்னு என்னன்னு தெரியாது, எப்படி பறந்து போகிறதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த காக்கா தன்னோட நேச்சரையே இழந்து வாழும். ஸோ உங்களோட அம்மா அப்பா உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே இழந்து வாழ்வீங்க. ஆனால் அப்பையும் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸு இதில் அப்படி வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஒரு காக்காவுக்கு பறக்கவே தெரில, அப்படி ஒரு டேர்மே இல்லை அந்த காக்காவோட லைஃப்பில் அப்படின்னா அந்த காக்கா பறக்கிறங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிறத நார்மலைஸ் பண்ணிடும். நான் ஒரு பேர்ட், நான் நடந்து போவேன் அப்படிங்கிறத அந்த காக்கா நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி யூ வில் செட்டில் டவுன் லெஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறத மட்டுமே கேட்டு நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எப்படின்னா, லெட்ஸ் சே இட் இன் திஸ் வே. நீங்கள் இன்றைக்கி ஓவராலாக நான் பார்க்குற அந்த குமுலேட்டிவான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நான் கவனிச்ச ஒன்று, இப்போ தீஸ் மென் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் இந்த ரிலேஷன்ஷிப்னு சொன்ன மாதிரி, விமன் இஃப் யூ டூ திஸ் கண்டினியூஸ்லி இட் வில் டர்ன் இன் டு ஒன் ரெட் ஃப்ளாக். வென் யூ இப்போ நீங்கள் ஒரு சோலை உங்கள் லைஃப்குள்ளே அனுமதிக்கிறீங்க. அந்த சோலை அனுமதிக்கிறது அப்படின்னா சும்மா நீங்கள் நம்ம நிறைய சோல் அனுமதிக்கிறது தான். ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் சேர்ந்தா அது ஒரு சோல் தான். ஒரு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மத்தான், மைத்துனன், அண்ணன், தம்பி எல்லாருமே இங்கே வந்து ஒரு இது தான். ஸோ ஓவராலாக என்ன மேட்ரு அப்படின்னா, சரி டக்குன்னு சொல்லி முடிச்சிட்றேன், மறுபடியும் நான் நிறையா பேச இது பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்களை உங்கள் லைஃப்குள்ளே அனுமதிக்கிறீங்க, கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் மேரேஜ் நடந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இந்த அரிசியெல்லாம் தட்டி விடுறது, அதுக்குள்ளே நிறைய சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்குது. இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, யூ ஹேவ் ஸ்டார்டட் அ நியூ பிகினிங். உங்களுக்குன்னு ஒரு பிகினிங்கை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. லிவ் யுவர் லைஃப், அவ்வளோதான். அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அதுதான் ஓவராலாக குறிக்க வருது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களோட பேரண்ட்ஸில், குறிப்பாக பெண்களோட அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்னோடய பொண்ணை பாதுகாத்து காப்பாற்றுறேன் இந்த மாப்பிள்ளைக்கிட்ட அப்படின்னா, அவன் அப்புறம் எதுக்கு அவன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்? நீங்கள் ஒருத்தவங்கிட்ட கட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க லைஃப் அதை வாழ விட்டுறணும். இப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தால் கூட அந்த பொண்ணை வந்து ஒரு அம்மாவாக, அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில்
பொண்ணை மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுறது இல்லாமல் பொண்ணோட மைண்ட் செட்டே எப்படி அந்த பேரண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பொண்ணோட அம்மா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்கன்னா, அந்த பையன் உனக்கு சரியான பையனே இல்லையோ, நாங்கள் தான் கண்ணு அவசரப்பட்டுமோ, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுவும் குறிப்பாக பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும்போது அந்த குழந்தைகளை அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ரொம்ப தாக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நம்மளை சுற்றி எல்லாருமே ஃபேக்காக தான் இருக்காங்க, நம்மளோட சில பர்சன்ஸை தவிர்த்து எல்லாருமே போய் சொல்கிறாங்க, எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க, அந்தந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அது இயற்கை நியதி இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம பர்சன்ஸ்னு வரும்போது அப்படி இல்லை. அப்போ நம்ம பர்சன்ஸில் ரொம்ப முக்கியமான பர்சன் யார்? உயிர் கொடுத்தவங்க. அவள் யார்? பேரண்ட்டு. ஸோ ஒரு பேரண்ட் ஒரு விஷயத்த ஒரு குழந்தைகிட்ட சொல்லும் போது அது பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அந்த குழந்தை அது சப்கான்ஷியஸாக நல்லா ஏறிக்கும். இப்போ மற்றவங்க சொன்னால் கூட நம்மளுக்கு டவுட் பண்ண தோணும், இவன் எதுக்கு என் லைஃப்பில் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான், இவன் லைஃப்பில் அப்படி நடந்துச்சு நம்ம லைஃப்பில் அப்படி நடக்கணும்னு என்ன நிச்சயம் இருக்குது, நான் பார்த்து அப்படிங்கிற டைலமாவாச்சும் இருக்கும். ஆனால் ஒரு பேரண்ட் ஒன்று சொல்லும் போது நம்ம அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்போம். இன்றைக்கி முக்கால்வாசி பொண்ணுங்களை பெற்ற அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே போனீங்க, எதுக்கு அங்கே போனீங்க, ஏன் இவங்க வீட்டுக்கு போகல, ஏன் அந்த மாப்பிள்ளை அங்கே சொந்தக்காரங்க, ஏன் இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரல, அப்போ ஏன் உங்கள் மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா வீட்டில் மட்டும் 3 நாள் இருப்பாராம், நம்ம வீட்டில் வந்து 1 நாள் தான் இருந்துட்டு போவாரா, இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம கட் பண்ணி வைக்கணும், கரெக்ட் பண்ணி வைக்கணும், மாமியாரை கரெக்ட் பண்ணு, மாமியார்கிட்ட இப்படி பேசு, இந்த டோனில் பேசு, இப்படி நடந்துக்கோ, எந்திரிச்ச உடனே நீ காலை சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்களை பழக்கப்படுத்துறது, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நீ என்னென்னமோ சொல்லி டோட்டலாக ஒரு பொண்ணோட மைண்ட் செட்டே வந்து ஐயா இந்த குடும்பத்தில் வந்தது நான் எந்த ஜென்மத்தில் பண்ண பாவனே தெரிலன்ட்டு உங்கள் பொண்ணே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருப்பீங்க, ஓகே தான், நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட பொண்ணை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, நீங்கள் வந்து பேம்பர் பண்ணிட்டேன், நான் என் பொண்ணை பாதுகாக்கிறேன், ப்ரொடெக்டிவாக இது பண்ணுறேன். எப்படியும் ஒரு 2 சோல் சேரும்போது நிறைய டிஸ்கம்ஃபோர்ட்ஸ், நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். அது நீங்கள் விட்டால் தான் அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு உங்கள் பொண்ணுக்கே தெரியும். விடுறதே இல்லை. அதான் சொன்னேன், சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா போதும், அப்படியே நான் பாதுகாக்கிறேன் வா அப்படின்னு காக்கா கொஞ்சம் இந்த ரக்கையை வச்சு மறைக்கிற மாதிரி மறைச்சே நீங்கள் உள்ளுக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனோட லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணணும்னு கேட்குறேன். ஸோ கேர்ள்ஸ் ஓவராலாக ஒன்றே ஒன்று சொல்லணும், உங்களுக்கு பேரண்ட்டுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ, சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் அந்த அன்பின் வெளிப்பாட்டில் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்ன நடந்தாலும், அது பசங்களுக்கும் இது பொருந்தும், ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே பொருந்தும் தான், அது அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், அது உங்களுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்குள்ளே இருக்கணும். சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது, சில விஷயங்கள் கண்ட்ரோல் மீறி போகுது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டோட ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் போய் நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறதோ இல்லை அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதோ அது வேறு. எல்லாத்தையுமே உங்கள் பேரண்ட்கிட்ட நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, புலம்புங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற குட்டி டிஸ்கம்ஃபர்ட் கூட உங்கள் பேரண்ட்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த ஒரு ஃபேமிலிலாம் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் வந்துருச்சுன்னு கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு. அவங்க ஊருக்கு போய் இறங்கினோடனே கையோடு அவங்க அம்மா அப்பா மறுபடியும் பஸ்ஸில் ஏற்றி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, இதுதான் உன் புகுந்த வீடு, இங்கே நீ வாழ்றதுன்னா வாழு, இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வச்சு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் அ கம்ப்ளீட் விமன். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த வயசில் முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாலும் இப்போ ரொம்ப புரிதல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கணவர் இருக்காங்க, அழகாக 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பார்க்குறது, அந்த குழந்தைங்க வளர்றது, அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அடுத்து ஷீ இஸ் பிகமிங் இன் கம்ப்ளீட் விமன். இப்போ அந்த விமனுங்கிற அந்த ஸ்டேஜை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அப்படி நடந்தனால தான். அன்னைக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா அப்பா நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறா, வா நம்மக்கிட்ட என்ன கண்ணு இல்லை, வா பசங்களை நம்ம படிக்க வச்சிடலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வீடை வித்தாச்சும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து 10 வருஷத்தில் அவங்க லைஃப் டைம் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் சர்க்கிளே முடிஞ்சது, அவங்க ஃபிசிக்கல் ஃபார்ம் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அது யோசிக்கணும்ல, ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி நிறைய இருக்குல்ல. இன்றைக்கி எல்லாமே இப்படி இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எமோஷன்ஸுக்கு இங்கே மதிப்பே இல்லை. இப்படிங்கிறக்குள்ள அந்த எமோஷன்ஸும் எல்லாம் இதாகிடுது. நான் வந்து மறுபடியும் கொலவலான்னு பேச விரும்பலை. ஸோ ஷார்ட் ஃபார்மாக ஓவராலாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, கேர்ள்ஸ் குறிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சூஸ், இது தெரில, இது நான் சொல்லலாமா என்னென்னு தெரில, சூஸ் யுவர் மேன் ஓவர் யுவர் மதர். திஸ் அப்ளைஸ் டு பாய்ஸ் ஆல்சோ. ஆனால் அந்த பசங்களை பற்றி பசங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் டாக்ஸிக்காக இருக்காங்க, அவங்க எப்படி டாக்ஸிக்காக மாறுறாங்க, அதெல்லாம் வந்து அது என்னோடய புரிதல் என்ன அப்படிங்கிறத இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் சொல்கிறேன். பொண்ணுங்களை பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால பசங்களை பற்றி நான் சொல்லவே இல்லை, பசங்களாம் ஆகா ஓகோன்னு நான் புகழ்ந்தும் தரல. அதனால் அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்குள்ளே கொண்டு போய் நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நீங்களாக ஒன்று நினச்சி அப்படி புரிஞ்சுக்காதீங்க. இதோட கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். இன்றைக்கி நிறைய இடங்களில் ஓவராலாக யதார்த்தமாக
நிறையா பசங்களை பெற்ற அம்மாக்களும் சரி, நிறையா சொந்தங்களில் நீங்கள் உட்காந்து அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சிங்கனாலே இன்றைக்கி இந்த டாபிக் ஜாஸ்தியாக வருது. பொண்ணுங்களை பெற்ற அம்மாக்கள் போடுற ஆட்டங்கள் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எல்லாம் பசங்களுக்கு தேவை தான். ஒரு காலத்தில் அவனுங்க அம்மா பண்ணது இன்றைக்கி திருப்பி ரிவர்ட் அடிக்குது பசங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் மாமியார் கொடுமை பண்ணாங்க மருமகளை, இன்றைக்கி அதே மாமியார் மருமகனை கொடுமை பண்ணுறாங்க, ரிவீட் அடிக்குது. இது கர்மா பசங்களுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறேன். ஸோ கேர்ள்ஸ் அந்த கிளாரிட்டி மட்டும் வச்சுக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா டைம் கொடுங்க. 3 வருஷம் 5 வருஷம் சண்டையில் தான் ஓடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் முழுசாக இந்த பீஸ் இப்படி தான், முழுசாக இந்த பீஸ் இப்படி தான் அப்படின்னா அவங்களோட கோர் வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கெல்லாம் டைம் கொடுங்க. முதல்ல ஒரு குட்டி டிஸ்கம்ஃபர்ட்னோடனே உங்கள் வீட்டுக்கு ஓடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்கள் அம்மாவுமே வந்து அப்படியா கண்ணு நீங்கள் வந்துரு கண்ணு ஆச்சா போச்சா கண்ணு அப்படின்னா இங்கே வாருமா இந்த சேதுபதி படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சேதுபதி ரம்யா நம்பிசன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த ஆள் இப்போ நீ அடித்தார், திருப்பி வந்து அவர் என்னை கொஞ்சுவார், அவர் என்னை கொஞ்சணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு ரம்யா நம்பிசன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. நான் ஏதோ அப்சர்வ் பண்ணதில் எனக்கு புரிஞ்சதெல்லாம் நான் பேசினேன். ஏதாச்சும் தவறு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோவில் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தேன், இந்த கருத்தில் டோட்டல் முரண்பாடு இருக்குது அப்படின்னா அப்படிலாம் மேக்ஸிமம் இருக்காது, ரிலேட்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மன்னித்து விடுங்கள் ஐயா. டாடா பாய் சொல்லிக்கலாம் போது நாங்கள் மீட் மிஸ்ட் டாடா பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டாடா 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 பாய்.